shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மோடு இணைந்து தற்போது ஸ்ருதி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. வணக்கம் ஸ்ருதி. நிறையா அப்டேட்ஸோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கருப்புங்கிற படம் தான் ஒவ்வொரு வாரம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போன்னு வந்து படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பல பிரச்சனைகள் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. படத்துக்கு ரிலீஸ் பண்ண விடாம கடுமையாக தடுக்கப்பட்ட ப்ரொடியூசர்ஸ்குள்ளேயே பிரச்சனை அப்படிங்கிற ஆர்ஜே பாலாஜி அழுதுட்டு வந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனாலும் படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு படம்? மிக்சட் ரிவ்யூஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சூர்யா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ். இந்த படத்தில் வந்து கருப்பசாமியாவே சூர்யா வந்து ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்காரு. நிறைய ஜோவியல் ஃபேக்டர்ஸ்லாமும் இருக்குது. நிறைய இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸ் எல்லாமும் இந்த படத்தில் வந்து நம்மளே வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் வந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிக்சட் ரிவ்யூஸில் தான் இருக்குது. இன்னும் இது வந்து கம்பேக் படமாக மாறலையோ அப்படின்னும் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம்ல விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே ஜெயிச்சு முதல்வர் விஜய் ஆயிட்டாரு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டும் இன்னும் இல்லை. அதுவும் கொஞ்சம் வெயிட்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. என்ன ரிசல்ட்? அவருடைய பதவியேற்புக்கு ஜனநாயகன் ப்ரொடியூசர் வந்திருந்தாரு. அதனால அவங்க ஹெல்தியா தான் இருக்காங்க போல. அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓகே அப்படிங்கிற அளவுல வந்து எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அஜித் வேற அரசியலுக்கு வர போறாரு, அவரை வேற கூட்டிட்டு போயிட்டு இருந்ததா நம்ம ஏடிஎம்கேக்கு வர போறாரு, ஏடிஎம்கே தலைவர் ஆக போறாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயோட ஜோதிடரை ஏற்கனவே அஜித்தையும் அரசியலுக்கு அழைப்பு கொடுத்தாருங்கிற தகவல் ரத்தன் பண்டிட் மேல எல்லாம் வந்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது சினிமாவுக்குள்ள ஒரு அரசியல் வந்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கக்கூடிய. ஒருவேளை அஜித் வருவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நோ, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாட்டாரு. இல்ல, கண்டிப்பா அவர் மாட்டாரு. ஏன்னா அவருடைய பேஷன் இருக்கு இல்லையா? சோ அவர் பேஷன் விட்டுட்டு அவர் இத பத்தியோ இல்ல படத்திலயோ அரசியல் வந்து பெருசா அஜித் வந்து பேசலாம் மாட்டாரு. அதனால வந்து அவருக்கு இந்த சைட்ல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏன்னா அவர் முன்னையே வந்து நம்ம பார்த்திருக்கோம் நிறைய ஷோஸ் எல்லாம். அவர் ஏதாவது அரசியல் ஈவெண்ட் போனா கூட அவர் அது வந்து இதெல்லாம் வேணாம், என்னைய எதுக்கு கூப்பிடுறீங்க, கூப்பிடாதீங்க அப்படின்ற. அதனால இந்த சைட்லாம் அவர் வர்றதுக்கு வந்து பெரிய சான்ஸ் எல்லாம் இல்ல. அதே மாதிரி டைரக்டர் அண்ட் ரைட்டர் வந்து ரத்னகுமார் வந்து இப்போதான் அவருடைய 29 படம் ரிலீஸ் ஆகி அதுவுமே ஓகே நல்லா தான் போச்சு. பிகாஸ் அந்த 29 இயர்ஸ்ல ஒருத்தர் ஒரு முக்கியமான வயசு 30 வயசுங்கிறது ஒரு மனுஷனுக்கு முக்கியமான வயசு. அதுலயும் அந்த 29க்கும் 30க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு ஃபேஸை வந்து நல்லாவே காமிச்சிருந்தாரு. சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லோகேஷ் கனராஜும் கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல வெளியே வந்த படத்துல சூப்பரா இருக்குது அப்படிங்கிறதான். அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது சினிமா? அதை தவிர்த்து இப்ப சூர்யா பத்தி பேசுனதுனால அபிஷன் ஜீவித் வந்து சொன்னாரு, நான் வந்து சூர்யா வச்சு படம் பண்ணா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காமெடி மூவியா பண்ணணும்னு ஆசை, இல்லைன்னா வாரணமாயிரம் மாதிரி அந்த ஃபேஸ்ல வந்து சூர்யாவை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் விஜய் தேவர்கொண்டாவை வச்சு ஒரு லவ் மூவி பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது வந்து அபிஷன் ஜீவித் வந்து சொன்ன விஷயம். இதுக்கு அடுத்து வந்துட்டு வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானமோடைய அடுத்த படத்துக்கான ஒரு டைட்டில் லுக் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதுவுமே ஓரளவுக்கு ஓகே. அவரும் வந்து இப்போதைக்கு அவர் புது ஜானர் எதுவும் ட்ரை பண்ற மாதிரி தெரியல. அவருடைய கம்ஃபர்டபுளான அந்த காமிக்கல் ஜானர்லயே தான் வந்து சந்தானம் வந்து இன்னும் இது பண்ணி. ஆமா, மமிதா பைஜு பத்தி எதுவும் அப்டேட் இருக்குதா? அப்போ மமிதா பைஜுவும் வந்துட்டு இப்ப அவங்களும் சூர்யாவுடைய இந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்க. விஸ்வநாதன் சன்ஸ்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. மலையாளம்ல வந்து லைனப்ஸ் இருக்கு. ஈவன் தோ கரையில வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பெரிய ப்ராமினன்ட் ரோல் இல்லைனாலுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷி வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட். அந்த ஒரு 3 minutes தான் வந்திருப்பாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் சொல்ல போனாலே ஆன் த ஹோலாவே ஈவன் நான் கூட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், அவங்க இல்லைனாலுமே கதையில் வந்து பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது. இருந்தாலும் அவங்க நடிப்பில் வந்து எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே டேரக்டர் ராம்குமாரோட அந்த பிரேம்ல அந்த இதில் கூட மமிதா பைஜு ஏதோ அவரோட வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி கூட தகவல் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
மமிதா பைஜு மமிதா பைஜுக்கு நிறைய லைனப்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி துரந்தருடைய அந்த அலை வந்து இன்னும் நிக்கவே இல்லை. துரந்தர் வந்து ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அது என்ன எனக்கு இப்பதான் என்னன்னா ஜாப்பனீஸுக்கு ஃபர்ஸ்ட் இது எப்படி புரியும், என்ன கான்டெக்ட்ல அவங்க பாப்பாங்க. நடிச்ச பல படங்கள் வந்துட்டு ஜப்பான்ல துரந்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாகிஸ்தானோ ஒரு இந்தியாவோ ஒரு அதுதான் விஷயம். சப்ஜெக்ட் போய் நிக்கிறப்ப வந்து ஜப்பான்ல பாக்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் எனக்கு வந்து எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிகாஸ் ரஜினி படம் வந்து அது ஒரு கமர்ஷியல் மூவி, அது கதை எல்லாமே வந்து நார்மல் கதையா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறப்போ வந்து இந்த ஹிஸ்டரி பேஸ்ட் ஒரு படம் வந்து அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஈவன் துரந்தர் 3 கூட வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அது நெக்ஸ்ட் எலெக்ஷன் டைம்ல தான் வரும். அதுல எந்த மாற்றம் இல்ல. இப்ப வேணா எடுத்துட்டு இருப்பாங்களோ என்னவோ, ஆனா எலெக்ஷன் டைம்ல தான் வரும் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா. சூர்யாவுடைய 47th மூவியோடைய ஷூட்டும் வந்து விராப் பண்ணிட்டாங்க. 27ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இதை தாண்டி வந்துட்டு பச்சமுத்து வந்து தனுஷோட 56 வந்து நெக்ஸ்ட் அவர் இது பண்ண போறதா ஒரு இது இருக்குது. எப்படி என்ன கட்டத்துல இருந்துட்டு இருக்குது? அதுவுமே இப்போதைக்கு ஷூட் வந்து அது ஒரு கேங்ஸ்டர் மூவி பேஸ் பண்ணி இருக்கு. மதுரையில ஆமா, மதுரையில கேங்ஸ்டர். ஓகே, மதுரை கேங்ஸ்டர் அப்படினாலே ஜிகதண்டா வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ படம் வந்திருக்கு. கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லி எடுக்க போனா மதுரையை பேஸ் பண்ணி வராத படங்களே இல்லை. சுப்பிரமணியபுரம் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் படங்கள் இருக்குது சினிமால பார்த்தோம்னா. ஸோ இதுதான் சொல்றாங்க. அடுத்து வந்து சிவகார்த்திகேயனுடைய படமோடைய பாடல் கூட இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது, வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இது எப்படின்னா வந்து தாய்க்கிழவியோடைய மியூசிக் டைரக்டர், தாய்க்கிழவியில் பைசனுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா தான் வந்து இவருடைய அடுத்த படத்துக்கு சேயோனுக்கும் வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ முருகரை பேஸ் பண்ணி பாட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி மித்தலாஜிக்கலாக இறங்கிட்டாங்க. ஏன்னா கருப்பசாமி, இப்போ சேயோனே ஒரு முருகர் பேஸ் பண்ணினா இதுதான். சோ பாட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி வருது. சோ இதுலயும் வந்து சிவகார்த்திகேயன் முருகர் போல எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் அந்த பேஸ்ல போயிட்டாங்க. ஆமா, நம்ம விருமாண்டி ரேஞ்சில வந்து நம்ம வேற ஃபேஸ் அப்படிலாம் நினைச்சா இவங்க வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல சாமி படம் மாதிரி. இந்த டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. என்னன்னா வந்து ரஜினியோடைய அடுத்த படம் கமல் ப்ரொடக்ஷன்ல வர படத்துல வந்துட்டு இப்போ சிபி சக்கரவர்த்தியும் மாறி அஸ்வந்த் மாரிமுத்து தான் வந்து இப்ப பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த படம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அஃபீஷியலா வந்து எந்த பக்கத்துலேருந்தும் வரலை. அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் மறுபடியும் வந்து இந்த டைரக்டர்ஸ் சேஞ்ச் வந்து அந்த படத்துக்கு வந்து நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் கார்த்தி மீனாட்சி சௌத்ரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ரீயூனியன் போட்டிருக்காங்க. ரீயூனியன் சொல்லி அலெக்ஸ் பாண்டியன் படம் வந்து எப்படி நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டிவியில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண ஃபேமிலியா வந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி. தியேட்டர்ல எப்படி போச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த கேடிவி சன் டிவி நல்லா ஜாலியா வீட்டுல எல்லாரும் உட்காந்து பாப்பாங்க. சோ அந்த காம்போ வந்து மறுபடியும் ஆனா அதே மாதிரி எடுத்தா இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒர்க் பண்ணுவாங்க. வந்து பழைய கண்டென்ட்டோ இல்ல ரொம்ப பழைய படமோ மதகஜ ராஜாலாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு விஷயங்களை வந்து திரும்ப கொண்டு வரும் பொழுது படங்கள் இப்ப என்னைக்கு எந்த படம் ஜெயிக்கும் எந்த படம் தோக்குன்னு யாராலையும் சொல்ல முடியல. அவ்வளவுதான் இருக்கு. அடுத்து வெற்றிமாறன் சிம்பு அரசன் ஷூட் வந்து நானு கூட வந்து 40 கோடி 10 கோடிலாம் நினைமா அரசன் ஷூட் ஆனா வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து அவர் வட சென்னை 2க்கு முன்னாடி அரசன் எடுத்து, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க 2 வேர்ல்டு வந்து இருக்கும் இதுலயும் அந்த யூனிவர்ஸை பத்தி ஒரு ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அரசன் தான் எடுத்தாகணும், அதை தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அரசன் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஆந்திரா பக்கம் போனோம்னா
பெட்டி வந்து ஜூன் மாசம் ரிலீஸ் சொல்லிடும். ஆந்திரா பெட்டி ஜூன் மாசம்னா அதே மாதிரி கர்நாடகாவுடைய யஷோடைய டாக்ஸிக்கும் வந்து ஜூன் மாசம் தான். ஒரு வாரம் பேசிட்டே இருக்கும். இது ரெண்டுமே ஜூன் மாசம் தான். சோ ட்ரெய்லரும் நம்ம எண்ட் ஆஃப் த மே ஆர் ஜூன் ஸ்டார்டிங்ல தான் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இப்போதைக்கு அதோட ஏன்னா கருப்பு ட்ரெய்லரே வந்து மே 14 ரிலீஸ் தான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து வந்துச்சு. சோ நமக்கு வந்து லாஸ்ட் மினிட் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இதை தாண்டி வந்து வேற முக்கியமான அப்டேட்ஸ், சியான் 63ல வந்துட்டு ரியா சுப்பு வந்து நடிக்கிறாங்க. ரியா சுப்பு வந்து இப்போ மலையாளத்துல வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. எனக்கு அந்த படம் சர்வமாயால வந்து அவங்க ரோல் வந்து பயங்கரமா இருந்தது. அதுக்கு அவார்ட்லாம் கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்ல வந்து இப்போ டெபியூ பண்றாங்க சியான் 63ல. ஆமா, இதை தாண்டி விஜய் ஆண்டனியோடைய 100 சாமி கூட அதோடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனாலும் வந்து இப்போ விஜய் ஆண்டனி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில படங்கள்ல எல்லாம் வந்து இப்ப எப்படி வந்து பிரேம்ஜி படத்துல பிரேம்ஜி இல்ல வெங்கட் பிரபு படத்துல வந்து பிரேம்ஜி இல்லாம நம்ம இது பண்ண, அந்த மாதிரி இப்ப விஜய் ஆண்டனி நடிக்கிற படம் எல்லாத்துலயுமே அவருடைய நெஃப்யூ இல்லாம நம்ம ஒரு படமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய அந்த இது பார்த்தோன்னாலே ஒண்ணு அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு இவர் நெஃப்யூக்கு, இல்ல அவர் நடிக்கிற படத்துல கட்டாயமா ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. சோ அவரும் இந்த படத்துல நடிக்கிறாரு. இதை தாண்டி லப்பர் பந்த ஸ்வஸ்திகாவும் வந்து நடிக்கிறாங்க. சோ அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து போயிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து MS பாஸ்கரும் ஊர்வசியும் வந்துட்டு இந்த படத்துல சியான் 63ல வந்து முக்கியமான ரோல் பண்றாங்களாம். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, த்ரிஷா வந்து ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற நெல்சன் டைரக்ஷன் படத்துல வந்து த்ரிஷா தான் வந்து ஒரு ஃபீமேல் லீடா வந்து பண்ண போறதா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கமல் கூட பண்ணிருக்காரு. ரஜினி கூட பேட்டையில மட்டும் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு படம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு 5 seconds சம்திங். படத்துல ஹீரோயின் அவங்க வந்து பேட்டையில சொல்லிட்டாங்க. ஆனா படத்துல போய் பார்த்தா த்ரிஷா ஒரு போர்ஷன்ல மட்டும் தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம். மாளவிகா மோகனுக்கு தான் ஃபுல்லா இது இருந்தது. இந்த 2026ல வந்து நிறைய வந்துட்டு பார்ட் 2 படங்கள் நிறைய வருஷ கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் நிறைய பாக்குறோம். நம்ம என்னென்னங்கிறது வந்து லிஸ்ட்ல பார்த்தோம்னா, டிமாண்டி காலனி 3ல வந்து லைப்ரரியன் கேரக்டர் வந்து ரொம்ப 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 முக்கியமான கேரக்டர். ஆக்சுவலா 1க்கும் 2க்கும் எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னே நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். ஆனா 2லயுமே அந்த எந்த ஒரு ஹைப்போ இல்ல எந்த ஒரு இதுவும் குறையாம பயங்கரமா எடுத்திருந்தாங்க. 2ஓட எண்டில் வந்து ஒரு லைப்ரரியனை வச்சிருந்தாங்க. ஆஹா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலு. இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவர் குரு சோமசுந்தரம் தான் வந்து அந்த ரோல் அவர் கண்டிப்பா சூப்பரா பண்ணிருப்பாரு. அதுல ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஆனா அவர் எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு டிமாண்டிக்கு வந்து ஒரு அடிமை ஆனாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆமா, டிமாண்டி காலனி 3க்கு வந்து நான் தான் பயங்கரமா வெயிட் பண்றேன். அதே மாதிரி சர்தார் 2 வருது. ஆமா, 2 வரிசையா இருக்கு. ரஜினி கூட இப்ப கூட அந்த ஷூட் கூட பெங்களூர் போயிட்டு வந்திருக்காரு ரஜினிகாந்த் கூட. ஆமா, அப்ப வந்துட்டாங்களா ஸ்டார்ஸ் வந்துட்டாங்களா ஜெயிலர் 2க்கு வந்து இப்போ ஓரளவுக்கு முடிய போகுது. அதான் அது ரஜினி அவர்கள் பெங்களூர் போனோன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் அரசியல் ரீதியாக ஏதோ ஏடிஎம்கேக்கா பேச்சுவார்த்தைக்கு போயிட்டார் போல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் பரவிட்டு. அவர் வெளில வந்த ஜெயிலர் 2 படத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு, அந்த ஷூட்ல தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கே அப்படியே அரசியல் அவரையும் பெங்களூர்ல போய் பேசணும். மியூசியம் ஒரு 2 வேற இருக்கு, இன்னும் பிசாசு வேற இருக்கு. பிசாசு 2 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப பெரிய, அதுவுமே இப்ப இந்தியன் 3 அதுக்கு அடுத்து நம்ம இருக்குது. ஆமா, ரொம்ப இந்தியன் 3 எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது. சங்கர் பாவம் அது என்னாச்சுனே தெரியல. கேம் சேஞ்சர் வேற அவர் ரிலீஸ் பண்ணி அதுலயும் அதுக்கு அப்புறம் இந்தியன் 3 ரிலீஸ் ஆனோம்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி விட்டு வெளில போக வேண்டியதான் அப்படிங்கறக்க அந்த படத்தை அப்படியே வச்சிருக்காரு. இந்த டைம்ல அந்த படம் வந்தா சரியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாரு. ஏற்கனவே வந்து கரப்ஷன் பத்திலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இந்தியன் தாத்தா வந்து சரியா இருக்கும் அப்படி. அதே டைம் எப்போ இந்தியன் 1 2க்கு இல்ல வெறும் இந்தியன் அதுல இருந்தே கரப்ஷன் சொல்ற அதே ஃபார்மேட் வந்து மேபி
2க்கு வேற ஃபார்மேட் 3க்கு வேற ஃபார்மேட் வச்சிருந்தா கூட இதுவா இருக்கும். இப்போ ஹாட்ஸ்பாட் எல்லாம் வந்து அந்த படம்லாம் வந்து இப்போ 1 வந்து கம்ப்ளீட்டா வேற, 2 வந்து கம்ப்ளீட்டா வேற, அந்த மாதிரி வேற மாதிரி கரப்ஷன் இல்ல வேற ஒரு இஷ்யூவை வந்து பேசியிருந்தாலும் என்னவோ இது 1லயே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் எல்லாம் சொல்லிட்டாங்க, மறுபடியும் 3லயும் அதே இண்டிபெண்டன்ஸ் பீரியடு. ஆனா வந்து சுகன்யா ரோல்ல காஜல் அகர்வால் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே பயம்தான். அதனால ஸோ அவங்க வச்சிருக்காங்க. அதோடைய ப்ரொடியூசர் லைக்காங்கிறப்போ லைக்காவுடைய இப்போ விஜயோடைய பையனான ஜேசன் சஞ்சயுமே அதே ப்ரொடக்ஷன்ல தான் வந்து சந்தீப் கிஷனை வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குமே போஸ்டர்ஸ் அப்புறம் இதெல்லாம் வரதை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இந்த வருஷம் வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா அதுக்கு மேலே பெரிய அப்டேட்ஸ் வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ மேபி 27ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வாரம் காஞ்சனா பத்தி பேசிட்டு இருப்போம். காஞ்சனா 4 அப்படிங்கிறது ஆனால் இதுக்கும் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க அதுலயும். ஆனா நான் சாமி போட்டோ ஏதோ பார்த்தேன். இப்போ வந்து எல்லா சாமி போட்டோ இல்லாம எந்த படமும் இருக்காது, எல்லாரும் சாமிக்கே இறங்கிட்டாங்க. ஏனே எல்லா படமே ரிலீஸ் ஆகி வந்துருக்கு அப்படிங்கறதான். அதை தாண்டி வந்து ரொம்ப ஆன்டிசிபேட்டட் சீக்வல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரகத நாணயம் 2, சார்பேட்டா 2, அப்புறம் இன்டர்நெட் நாளை சீக்வல், FIR 2, துப்பறிவாளன் 2 எப்படி வரும்? எப்படி வரும்? மிஸ்கின்க்கும் விசாலுக்கும் எவ்வளவு பேர் மிஸ்கின் இல்லைன்னா விசால் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது படத்தை கொண்டு வந்துருவேன், அங்க இருக்கிற நாலேஜ் இங்க அப்படியே இருக்குதுன்னு சொல்றாரு. நான் அதெல்லாம் படத்தை பண்ணிடுவேன் இருக்காரு. சார்பேட்டா 2ல கூட வந்துட்டு அதே டீம்ல நிறைய பேர் திரும்ப அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க, நடிக்க போறதா தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளம். அது வந்து OTTல வந்த படம், ஆனா OTTலயே பயங்கர வெல்கமிங்கான படம், எல்லாரும் கொண்டாடின படம் வந்து சார்பேட்டா. இவர் பாரஞ்சித்தோடைய ஃபிலிமோகிராஃபிலே ஒரு டிஃப்ரெண்டான படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்துலயுமே ஏதோ ஒரு அரசியல் வந்து ஒரு விஷயம் வந்து எங்கேயோ வந்து இருக்கும் பாரஞ்சித் படத்துல. சார்பேட்டா பரம்பரை கம்ப்ளீட்டா வந்து வேற ஜானர், அவருக்கு பொறுத்த வரைக்கும் வேற ஜானர் வந்தாலும் படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற அளவுல தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம தெலுங்குல இவர் நாகார்ஜுனாவோட ஒரு படம் வந்துட்டு கிங் 100 அதுல சிஎம்ஆ கூட தபு ப்ளே பண்றாங்கிற மாதிரி இவர் ஏதோ கேங்ஸ்டரா வராருங்கிற மாதிரியும் தபு கடைசியா தமிழ்ல வந்து அவங்கள வந்து கண்டு கொண்டேன் அப்புறம் வந்து படத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்கள யாருமே அப்புறம் வந்து இவங்களோட ஒரு சில படங்களை இடையில பார்த்திருப்போம், அவ்வளவுதான். இந்த தேசம் புன்னகை தேசம் இல்ல, இவர் அபாஸ் கூட நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு ட்ரையாங்குலர் லவ். இந்த படத்துல எல்லாம் நான் வந்து தமிழ்ல பார்த்தது, அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், அதனால பேர் மறந்துட்டேன். அதனால இப்போ வந்து அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு சவுத் இந்தியா இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டாங்க, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு. ஆனா தெலுங்குல நிறைய நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆமா, நாகார்ஜுனுக்கும் படங்கள் வந்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு விஷயம் நாகார்ஜுன் பண்ணிட்டு தான் இருக்கு. அவர் இன்னமும் அந்த ஹீரோக்களுக்கான ஒரு லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே நாகேஸ்வர் ராவ், அவரு, அதுக்கப்புறம் நாக சைதன்யா, அவர் பையன், 2 பையனுமே ஆக்டர்ஸ் தான். இத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில. அப்படிங்கிறப்ப அதை பார்க்கலாம், அவரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தனுஷ் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில திரும்ப ரச்சகனுக்கு அப்புறம் நாகார்ஜுன எல்லாருமே பார்த்ததும், தனுஷ் படத்துல வேற ஒரு படம் பண்ணதும் சரி, நிறைய அவருடைய படங்கள் அப்பப்போ எப்பயோ ஒரு 10 வருஷம் கூட தான் தமிழ்ல அவரோட படங்கள் வந்து தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 3-4 படம் ஒவ்வொரு காலகட்டத்துல பார்த்துருக்கேன் அவரோட படங்கள். அதனால ஆக நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம் தான் நினைக்கிறேன். 94 இயர்ஸ்ல வந்துட்டு ஸ்ரீனிவாச ராவ் வந்துட்டு ஃபிலிம் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறது ஆந்திராவில் அது ஒரு விஷயமா இருக்குது. ஆமா, ஸோ எல்லா படத்துலையுமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ இது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். கோகுல் அண்ட் ஜீவா வந்து மறுபடியும் ஜீவா வந்து ரௌத்ரம்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரீயூனைட் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி. ரௌத்ரம்லாம் ஒரு சூப்பர் படம்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஜீவா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸஸ் ஆஃப் மூவிஸ் எல்லா ஜான்ராலையும் வந்து நடிச்சிருக்காரு, எல்லாத்துலயும் செட் ஆகுறாரு. காமெடி பண்ணுவாரு, சீரியஸா. ரௌத்ரம்ல எல்லாம் வந்து சிரிக்க கூட மாட்டாரு, எல்லா டைப்லயுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. கட்டது தமிழ்ல பார்த்த ஜீவாவையும் ரௌத்ரம்ல பார்த்த ஜீவாவையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களை ஜீவாவை பார்த்ததுக்கு நம்ம நிறைய நண்பன்ல பார்த்த ஜீவா சொல்ற மாதிரி வந்து சீரியஸாவும் நடிக்க முடியும், கிராமமாவும் நடிக்க முடியும், அவரால ஸ்டைலாவும் இருக்க முடியும், கிராமத்துல இருக்கிற மாதிரி அந்த காஸ்டியூமும் பண்ண முடியும். எல்லா வகையிலுமே ஜீவா பண்ணிட்டாருன்னா இப்போ ஆக்சுவலா அவங்களுடைய ஆர்பி சௌத்ரி சாரோட சூப்பர் கிளிம் ஃபிலிம்ஸ் 100வது படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாரை வச்சு எடுக்க போறாங்கன்னு தெரியும், அவரே இப்போ இல்லை. இந்த டைம்ல ஜீவா வந்து ஒரு அடுத்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் எல்லாருமே தெரியுது அப்படிங்கிறதான். மோஸ்ட்லி இந்த வாரம் நம்ம எல்லா சினிமா பற்றின எல்லா விஷயமே பேசிட்டோம்னு நினைக்கிறோம். நிறைய சினிமா அப்டேட்ஸ் இந்த வாரம் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரமும் நம்ம இப்போ பேசின விஷயங்கள எது ரிலீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு,
எது ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் சினிமா அப்டேட்ஸில் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இனி வரக்கூடிய வாரங்களில் சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலோடு உங்களோடு இணைகிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா. ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.